கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் சார். வணக்கம். வணக்கம். வாக்கு திருட்டு இந்தியா முழுவதும் தற்போது பேசுபொருள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரதான எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் கூட தொடர்ந்து பாஜகவினுடைய பல்வேறு திட்டங்கள் அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு. முக்கியமா பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஒரு மாடல் அலை, பிரேசினுடைய மாடல் அலையினுடைய அந்த லாரிசாவா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 22 இடங்கள்ல அவங்களோட போட்டா பயன்படுத்தியே வாக்குத்தட்டுலாம் நடந்திருக்கிறது. அதே மாதிரி ஹரியானாலே 25 லட்சம் வாக்குத்தட்டுலாம் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஒரு சம்பவத்து மூலம் பாஜக அம்பலப்பட்டுருச்சா, இது பீகார் தேர்தல் எதுவும் எதிரொலிக்குமா, தமிழ்நாட்டில் எப்படி பார்க்கலாம் சார்? வாக்கு திருட்டு குறித்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியா கர்நாடக தேர்தல் நடந்த வாக்கு திருட்டு, மகாராஷ்டிரா நடந்தக்கூடிய வாக்கு திருட்டு, பீகார்ல நடக்கக்கூடிய வாக்கு திருட்டு, பீகார்ல இறந்தவர்கள் அதாவது உயிரோடு இருப்பவர்களே இறந்தவர்களாக காட்டியது. அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களோ அது பட்டியல் மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியலான கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்கள காங்கிரஸுடைய ஆதரவாளர்களா இருப்பாங்க, காங்கிரஸுக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. அப்ப இந்த மாதிரி வாக்குகளை பாத்தீங்கன்னா இல்லாமல் செய்வது, இறந்து போயிட்டாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இல்லாம செய்ததெல்லாம் நிறைய அவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. இதை ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ச்சியா பீகார் தேர்தல்ல இருந்து தொடர்ச்சியா அவர் அம்பலப்படுத்திட்டே இருக்காரு. ஓகே. ஆனா இந்தியாவில் ஒரு எதிர்ப்பு புரட்சி வந்திருக்கா, ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா, ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கா? பாஜக செய்யக்கூடிய அந்த அட்டூழியங்களை, மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஜனநாயக படுகொலையை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கணும். அப்படி ஏற்படவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அதுதான் இங்க நடக்கக்கூடிய அரசியல். மடைமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அரசியல் மடமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே. குறிப்பா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடிகர் மூலமாக, சீமான் போன்ற சில புல்லுருவிகள் மூலமாக, அது போன்று ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அங்கங்க ஒரு சில புல்லுருவிகளை தன்னுடைய கூட்டணி கட்சிகளை கூட கையில வச்சுக்கிட்டு தவறான வழியில பாத்தீங்கன்னா இந்த நாட்டையே வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இப்ப 25 லட்சம் வாக்குகள் ஹரியானால திருடப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கானதான் வாய்ப்புகள் அதிகம் சொல்லி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் தான் ஹரியானால ஆட்சி அமைக்கும், பாஜக ஒரு 15 தொகுதிகளுக்குள்ளதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா தேர்தல் கணிப்புக்கு மாற்றா பாஜக அங்க ஆட்சி அமைச்சிச்சு. அப்ப எப்படி பாஜக ஆட்சி அமைச்சது அப்படின்றதான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான ஆலோசனையில ஆய்வுல கண்டுபிடிச்சு அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல செய்திகளை வெளியிடுறாரு. அதுல நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த லாரிசான்னு சொல்லக்கூடிய பிரேசில் மாடல் நிலையுடைய புகைப்படத்தை பயன்படுத்திய 22 முறை அவங்க ஓட்டு போட்ட மாதிரி பதிவு செஞ்சிருக்காங்க. வேற ஒரு பெண்ணை செட் பண்ணி இதெல்லாம் முழுக்க எஸ்ஐஆர் அப்படின்ற பேர்ல பாஜக நடத்தக்கூடிய மோசடிகள் பீகார்ல நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடத்த போறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் நடத்த போறாங்க. இன்னும் சொல்ல போனா தேர்தல் முறையை இல்லாம செய்வதற்கு பல்வேறு வழிகளில் அவங்க அந்த வேலையெல்லாம் செய்ய தயாரா இருக்காங்க. தயாரா இருக்கிறதுனுடைய நோக்கம் தான் இப்ப ஏன் அவசரகாதியா மே மாசம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது. இந்த அவசரத்துல ஒரு 4 மாத இந்த கேப்லயே நீங்க நடத்த வேண்டிய அவசியம் என்ன? பீகார்ல தேர்தல் நடந்துச்சு, பீகார்ல நீங்க அப்படி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா புகார். தமிழ்நாட்டில் நீங்க அதை அடுத்து செய்ய போறீங்க. அப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் எதிரான மனநிலை இருக்கோ அங்கெல்லாம் நீங்க இந்த வேலையை செய்யறீங்க. குறிப்பா பீகார்ல அவங்களுடைய ஆட்சி தான் 15 ஆண்டுகளுக்கு மேல அவங்களுடைய ஆட்சி தான் நடைபெற்று இருக்கு. ஆனாலும் அங்க ஏன் செய்யறாங்கன்னா நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிதிஷ்குமார் இதை ஆதரிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இதை ஆதரிக்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா பாஜகங்கிற கடப்பாறையை வைத்துக்கொண்டு இவர்கள் தனக்குத்தானே சவக்குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் எவ்வளவு பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத நம்முடைய முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அதை வெளிப்படையா சொல்றாரு, வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு. அந்த கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு அழைப்பதற்கு முன்பாகவே இவர் ஆதரிச்சதுனால அதிமுகவை அதில் அழைக்கல. ஆனா அதுல என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு உதாரணத்தை சொல்றேன். எப்படி லாரிசாவை 22 முறை ஹரியானால ஓட்டு போட வச்சாங்களோ, 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதோ இல்ல அதை கழிவு ஊத்திருக்காங்க நினைக்கி அந்த அந்த மாடலையுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் இந்தியாவில் நடந்திருக்கு, என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் நடந்திருக்கு
அப்படிங்கிறத அந்த அவங்க வந்து இன்னைக்கு அந்த மாடல் அலையை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சது மோடி, அமித்ஷா, பாஜக கும்பல். இந்த கும்பல் வந்து வெக்கப்படணும். சர்வதேச லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கப்பல் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம இதுல இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எஸ்ஐஆர் மூலம் தமிழ்நாட்டுல குறிப்பா எடப்பாடி ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா மோடியுடைய அவர்களுடைய ஒரு 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 முயற்சி எடுத்தாங்க. என்ன முயற்சி எடுத்தாங்கன்னா, அதிமுக ஒருங்கிணைக்க முயற்சி எடுத்தாங்க. சசிகலா, எடப்பாடி, தினகரன், ஓபிஎஸ் அனைவருமே தனித்தனியா ஒரு புறம் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தன்னோட கைவசம் வச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு முறை எடப்பாடி வந்து நேரடியா ஸ்ட்ரைட் அங்க சென்ட்ரல்லையே மோடியோட ஆதரவுல செயல்பட்டு இருந்தாரு. இவர்கள்லாம் ஒருங்கிணைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சிக்கு வந்து எடப்பாடி வந்து ஒத்துழைக்கல. நீங்க நானே போதுமானது, நானே உங்களை பாத்துக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எடப்பாடி ஒத்துழைக்காம இருக்கிற இந்த காரணத்துல என்ன செய்வாங்கன்னா, பாஜகவுடைய விஷமத்தனம் தெரியாம எடப்பாடி ஆடிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடியிலேயே எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பாங்க. எஸ்ஐஆர் மூலம் நடத்துவாங்க. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு 40 தொகுதியிலையோ அல்லது 20 தொகுதியிலையோ 15 தொகுதியிலையோ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிமுக இருக்குன்னு சொன்னா, ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியில இவர் ஜெயிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிமுக கட்சியை அழிப்பதற்கு அத்தனை வேலைகளையும் செய்வாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு தனிமைப்படுத்தியது போல், டிடிவி தினகரனை தனிமைப்படுத்தியது போல், சசிகலாவை இதுக்கு பின்னணியில பாஜக இருக்கு. இல்ல ராகுல் காந்தி தற்போது இந்த சம்பவத்தை போட்டு விடுறது போல ஸ்டாலின் அடுத்து ஆரம்பிப்பாங்களா? அப்ப இந்த மாதிரியான வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடக்கும்ன்றோம். அதுக்கு முதல்வர் அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்குன்றது அவர் ஒரு பக்கம் அந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அவர் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற வேலையும் செஞ்சிருக்காங்க. இன்னொரு புறம் இங்க களத்துல நின்று அவங்க வந்து என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வாங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட போது பாஜக கூட்டணி கட்சிகள் தான் முதல்ல பாதிக்கப்பட போது. அதிமுக தமிழ்நாட்டுல அதிமுக தான். குறிப்பா நான் குறிப்பிட்டது போல எடப்பாடி பழனிசாமி தோற்கடிப்பார்கள். மக்கள் உங்களை ஏத்துக்கலன்னு சொல்ல வைப்பாங்க. பொதுச்சேவை பொறுப்புல இருந்து தூக்குவாங்க. அதிமுக கட்சியை காணாம ஆக்கிடுவாங்க. அதிமுக இருக்கிற இடத்துல பாஜக வந்து நிற்கும். இதெல்லாம் நடக்க போகுது. நம்ம இதெல்லாம் ஒரு ஜோசியம் அல்ல. கடந்த காலங்கள்ல அவங்க மகாராஷ்டிரால என்ன செஞ்சாங்க, உத்தரப்பிரதேசல என்ன செஞ்சாங்க, பீகார்ல என்ன செஞ்சாங்க. இப்ப நிதிஷ்குமாருடைய பதவி, இப்ப நிதிஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அடுத்த முறை ஒருவேளை வெற்றி பெற்றாலும் கூட முதலமைச்சர் ஆக முடியாது. அங்க தேஜஸ்வி யாதவ் தான் வெற்றி பெற போறாரு. இவர்கள் வாக்கு திருட்டு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டாலுமே அதையும் மீறி அங்க வெற்றி பெற போவது காங்கிரஸ் கூட்டணி தான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இவர்கள் செய்யக்கூடிய சதி திட்டங்கள் இருக்குல்ல, எஸ்ஐஆர் மூலம் ஏதோ எதிர்கட்சிகள் மட்டுமே வீழ்த்தப்படுவார்கள் அப்படின்றது கிடையாது. எடப்பாடி வீழ்த்தப்பட போவார். எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். அதன் மூலம் அதிமுக கட்சியவே பாஜக ஆதரவான நபர்கள் இன்னும் பாஜக ஆதரவாளர் தான் எடப்பாடி, அதுல வாழ இன்னும் வலுவாக காலில் விழக்கூடிய பாஜக சொல்லக்கூடிய அத்தனை வேலையை செய்யக்கூடிய ஒரு நபரை அங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் அறியாமல் இன்னும் சொல்ல ஒரு உதாரணம் சொல்றோம். தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இதுதான் இவங்க தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இருந்தது. ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாம பிரதமர், எதிர்கட்சி தலைவர், பிரதமருக்கு தேவையான ஒரு அமைச்சர், அவர் யாருன்னா அமித்ஷா தான். அப்ப இப்படி இருக்கும்போது இவர்கள் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் தான் தேர்தல் ஆணையாளர். இவர்களை ஆட்டி வைக்கிற விதத்துல அவங்க ஆடுவாங்க. எதிர்கட்சி தலைவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து மைனஸ் ஆயிராரு. பிளஸ் அங்கதான் 2 பேர் அங்க இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் தேர்தல் ஆணையரை இப்ப ஞானேஷ்குமார் போற நபர்களை அவர் தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்ப இந்த ஞானேஷ்குமார் போன்றவர்கள் எப்படி நேர்மையாக செயல்படுவார்கள்? எதிர்கட்சி தலைவருடைய அதிகாரமே இல்லாத போது அவர்களா தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறவருக்கு போது எப்படி நேர்மையாக செயல்பட முடியும்? இப்ப அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா ஞானேஷ்குமார் என்ன செய்யறாருன்னா, இப்ப நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள், எதிர்கட்சி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக தெளிவாக ஹரியானாவில் என்ன நடந்தது, கர்நாடகாவில் என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கிறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டதுக்கு தர முடியாதுங்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னா, பெண்களுடைய அந்தரங்கங்கள் எப்படி கொடுக்க முடியும் அந்த மாதிரி பேசுறாரு. அப்ப எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. இது எவ்வளவு ஆபத்தானது. ஆனா இது வந்து பிரைவேசியை கொடுக்க முடியாது. அப்படி அது வந்து அவங்களுக்கு ஒரு தனி பிரைவேசி இருக்கு, அதை கொடுக்க முடியாது, செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஞானேஷ்குமார் ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்குறாரு. இது வரைக்கும் அவர் நேரடியா ராகுல் காந்தி அவர்களுக்கு எடுத்து வச்ச குற்றச்சாட்டு, கர்நாடக தேர்தல் நடந்த குற்றச்சாட்டு, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் 1000, 2000 இந்த மாதிரி 5000 ஓட்டுகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அங்கெல்லாம் எவ்வளவு ஓட்டு திருட்டு நடந்ததுன்றத
புள்ளிவரமா காட்டுறாரு. இப்ப எப்படி ஹரியானாவில் நடந்த ஓட்டு திருட்டு, குறிப்பா 25 லட்சம் ஓட்டுகள்ன்றதை காட்டியிருக்காரு. ஒரு பிரேசில் மாடல் அழகி, இந்த லாரிஷாங்கிற ஒரு மாடல் அழகியுடைய புகைப்படங்கள் எத்தனை 22 இடங்கள்ல வந்து அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. பிரேசில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹரியானாவில் ஓட்டு இருக்கு. இது எப்படி இப்படிங்கிறதெல்லாம் புள்ளிவரமா காட்டுறாரு. இதுக்கெல்லாம் நேரடியாக அவங்க பதில் சொல்லவே மாட்டாங்க. இப்ப ஞானேஷ்குமார் பதில் சொல்லவே மாட்டார். நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறோம், அங்கே பார்த்துக்கிறோம், இங்கே பார்த்துக்கிறோம்னு பொய்யான ஏமாற்று, எப்படி மோடி எப்படி ஏமாற்றுறோம் அதே மாதிரி ஏமாற்று வேலையை தான் ஞானேஷ்குமார் காட்டுறாரு. அப்ப இது எவ்வளவு ஜனநாயக படுகொலை. இங்க நேரம் ஒரு பெரிய ஒரு எழுச்சி, பூதகரமான எழுச்சி நடந்திருக்கணும். நேபாளத்தில் நடந்த மாதிரி, இலங்கையில் நடந்த மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கணும். ஆனா அப்படி ஏற்படாத ஒரு சூழலை வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா மடமாற்ற அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக ஆபத்து, ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து தான். இன்னைக்கு அதை விட ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்குன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூடிய கவாய் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வருத்தம் தெரிவிச்சுட்டு இருக்காரு. சில வழக்குகளை நான் இருப்பதால், நான் வந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் நீங்க அந்த வழக்குகள்லாம் கொண்டு வர மாதிரியான வேலைகளை வந்து ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வெளிப்படையான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படக்கூடிய, அவர்கள் அம்பலப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு மோசமான ஒரு ஜனநாயக படுகொலையை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக RSS கும்பல் செய்யறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் எல்லாத்தையுமே செய்ய போறாங்க. இப்ப அதாவது வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழல் உருவாக போகுது. அதெல்லாம் கவலைப்படாத சூழலாம் கிடையாது, கவலைப்படக்கூடிய சூழல் தான் அது நடக்க போகுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் SIR மூலமாக வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற வைப்பதற்கான சூழலெல்லாம் அவர்கள் உருவாக்குவார்கள். இங்க இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்காத மக்கள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பட்டியல மக்கள், இஸ்லாமியர்கள், பழங்குடி மக்கள் இவங்ககிட்டலாம் இருக்காது. இவர்கள்லாம் வந்து பாஜகவுக்கு எதிரான மாநிலம் உள்ளவர்கள் தான். இவர்களுடைய வாக்கெல்லாம் இல்லாம ஆக்கிடணும். ஒரு காலத்துல படிச்சவருக்கு தான் ஓட்டு இருந்துச்சு, உயர் சாதிக்காரர்களுக்கு தான் ஓட்டு இருந்துச்சு. அது மாதிரி படிக்காதவர்களுக்கு ஓட்டு இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ மிகவும் அதாவது ஏழ்மையில் இருக்கக்கூடிய படிக்காதவர்களுக்கு ஓட்டு இல்லைங்கிற ஒரு மறைமுக வேலையை செய்யறாங்க. எப்படி நீட்டை கொண்டு வந்து மருத்துவராக விடாம தடுத்தாங்களோ அது மாதிரி தேர்தலையும் பங்கெடுக்க விடாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பழங்குடி பட்டியல மக்களை வந்து தேர்தலில் இருந்தே அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு செய்யறாங்க. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இந்த ஜனநாயக படுகொலைக்கு எதிராக இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பூரா ஒருங்கிணைச்சு, இன்னும் நம்ம ஒருபடி கூடுதலாகவே சொல்றோம், அது நிதிஷ்குமாராக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இன்னும் பாஜகவோடு கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அவருடைய கட்சிகளுக்கே நீங்களே பாஜகவோட கூட இருந்து உங்க கட்சிக்கு நீங்களே சவக்குழியை தோண்டிக்கிறாங்க. இதுக்கு ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து இந்த ஜனநாயகத்தை மீட்பதற்கு நாம் போராடவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்தியாவுக்கு ஏற்படும். நிச்சயமாக தேர்தல் முறை இல்லாம செய்வாங்க, அதிபர் முறை வந்துடும், தேர்தல் முறை இல்லாம செய்ய வாய்ப்பு இருக்கு. மோடி வந்து இதெல்லாம் செய்வதற்கான வேலையை தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க திட்டத்தை வந்து தொடர்ச்சியா ஒன்னொன்னா நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலா இருக்கட்டும், இன்னைக்கு SIR இருக்கட்டும், SIRக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இங்க கணக்கெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு மோசமான வேலை, எவ்வளவு மோசமா ஒரு ஜனநாயக நாட்டில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த விதமான எதிர்கட்சிகளுக்கோ அல்லது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை, வலுவான போராட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் முழுவதும் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக அது வந்து பாராளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி. அதனால் அது அது எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துதான் இந்த ஜனநாயகத்தை மீட்க முடியும் என்று சொன்னால் ராகுல் காந்தி அதை செய்ய வேண்டும். அதை செய்ய தவறும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு காலத்திலும் காங்கிரஸோ அல்லது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மம்தா பானர்ஜியோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ எந்த மாநிலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. அப்படி ஒரு சூழலில் தான் பாஜக திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்கு. அவர்கள் செய்யக்கூடிய அந்த இந்து ராஷ்டிர கனவை நிறைவேற்றுவதற்கு மிக தீவிரமாக அவர்கள் களமிறங்கி விட்டார்கள். நாமும் மிக தீவிரமாக களமிறங்கவில்லை என்று சொன்னால் இந்தியா முழுமைக்கும் மிக மோசமான ஒரு சூழல் தான் ஏற்படும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்து ராஷ்டிரம் அவர்கள் என்ன நினைச்சாங்களோ, இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக, பட்டியலின மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக, பிற்படுத்தப்பட்ட மக்களை படிக்க விடாமல், ஒரு அதிகாரத்திற்கு வரவிடாம, குறிப்பா எல்லா வேலையும் செய்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். நாம் தான் போராடுவதற்கு தயாராக வேண்டும். இதற்கு ராகுல் காந்தி தலைமை ஏற்க வேண்டும். இன்னமும் அவர் ஊடகங்களையோ அல்லது இளைஞர்கள் போராட முன் வருவார்கள், அவர்களாகவே முன் வருவார்கள் என்று எதிர்பார்க்காமல் போராட்ட தேதியை அறிவித்து விட்டு போராடுவதற்கு ராகுல் காந்தி அவர்கள் தயாரானால் மட்டும்தான் இதற்கு தீர்வு ஏற்படும் என்பதுதான் நம்முடைய கருத்து. நன்றி சார். நன்றி.